கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலே அநேக காரியங்களை நாம் வாசித்தோம். அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் அனுபவித்த நிந்தனைகள், அவருடைய பாவங்கள், அதனால் எலும்புகள் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைகள், அதே நேரத்தில் தேவனுடைய அன்பு, தயவு, அவருடைய இரக்கம் எல்லாவற்றை குறித்தும் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். சியோனை குறித்தும் எழுதியிருக்கிறார். எல்லா போராட்டங்களையும் எழுதிட்டு அப்படியே விட்டுல, சியோனை குறித்தும் எழுதியிருக்கிறார். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 102 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Thou shalt arise and have mercy upon Zion for the time to favor her. Yeah, the set time is come. The set time, குறித்த காலம். இன்னைக்கு அதுதான் தேவன் சொன்னார். குறித்த காலத்துக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் ரெடியா இருக்கார். நாம எப்படி இருக்கிறோங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. கர்த்தருடைய பரிசுத்த அவரோட காலத்தில் அவர் என்ன செய்கிறாரு? அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர். அவர் எல்லாத்தையும் அழகாக செய்கிறவர். ஒரு நாள் முன்னாடி இருக்காது, ஒரு நாள் பின்னாடி இருக்காது. அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், நிறைய பேர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து தேவன் மீட்டதை குறித்து அநேக கன்ஃபியூஷன்ஸ், கான்ட்ராடிக்ஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. வேத வல்லுநர்கள் கூட அதை என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 400 வருஷம் தேவன் சொன்னார், 400 வருடங்கள் முடிவில் நான் ஒரு ஜனத்தை சந்தித்து நான் அவர்களை கொண்டு போவேன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிறது என்னது வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 430 வருஷங்களின் முடிவிலே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது ஒன்று. வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, நான் சொல்லலை எல்லாத்தையும். யாத்திராகமும் 12:40 வாசிக்கிறோம். அதில் எழுதியிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம். சொல்லப்பட்டது ஒன்று, நடக்கிறது ஒன்று. 400 வருஷம் தேவன் சொன்னார், 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. உடனே சில ஊழியர்கள் என்ன சொன்னார்கள், மோசேனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம்தான் அந்த 30 வருஷம் டிலேன்னு சொன்னாங்க. இல்லை, ஒரு மனிதனை பார்த்து தேவன் காலத்தை குறிக்கிறவர் அல்ல. நம்ம ஜோசியர்கள்லாம் போனீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்களே ஒரு அனுமானம் பண்ணி, இன்னும் ஒரு 10 நாளில் உங்களுக்கு இது நடக்கும், இன்னும் ஒரு மாதத்தில் இது நடக்கும், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், காலத்தை குறிப்பாங்க. நம்மக்கிட்டே கேட்பாங்க. முதல்ல நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஜோசியம் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இயேசு ஏற்றுக்கொள்ளாத போது அதை பார்த்துட்டிங்கன்னா தெரியும். நம்மக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு சில அனுமானங்களை வைத்து அவர்கள் ஒரு காலத்தை குறிப்பார்கள். காரணம் என்ன, அவங்களுக்கே தெரியாது. காலமும் சமயமும் தேவ செயலும் அவரோட கரத்தில் இருக்குன்னு தெரியாது. தேவன் சொன்னாதான் நடக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. அது யாராக இருந்தாலும், அது ஹிந்துவாக இருந்தால், முஸ்லீமாக இருந்தால், கிறிஸ்டினாக இருந்தால், எந்த மதம் எந்த ஜனம் யாராக இருந்தாலும் தேவன் சொன்னதும் குறித்ததும் மாத்திரம்தான் நடக்கும். இப்போ இங்கே பார்க்கிறோம், குறித்த காலம். தேவன் ஒரு குறித்த காலத்தை ஜனங்களுக்காக நியமித்தார். அதுதான் பார்க்கிறோம். 400 வருஷம் மோசே கீழ்ப்படியாததுனாலே அது அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நான் கூட ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். ஏன் ஆண்டவரே, அப்போ நீங்கள் ஏன் தப்பாக சொன்னீங்க? 430 வருஷம் சொல்லியிருக்கலாமே. ஏன்னா மோசே பிறக்கிறது தெரியும், மறிக்கிறது தெரியும். மோசேக்கு அப்புறம் இயேசு இந்த பூமியில் வரப்போக எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஏன் நான் இப்படி ஆச்சு அப்படிங்கும்போது, ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடித்த முக்கியமான ஒரு தகப்பனை போல் நான் நேசித்த ஒரு ஊழியக்காரர், ஜான் பால் ராஜ் என்று சொல்லுகிற ஒரு பாஸ்டர். அவர் ஆக்சுவலாக எங்களோட பைபிள் காலேஜ், நாங்கள் ஒரு சிறிய பைபிள் காலேஜில் தான் படித்தோம் ஆரம்பித்தேன். அந்த பைபிள் காலேஜில் அவர் தான் டீச்சராக வந்தார். 3 மாதம் தான் கிளாஸ் எடுத்தார். நான் அவரை குறித்து அதிகமாக சொல்லியிருப்பேன். அந்த குறித்த காலம் எங்களுக்காகவும் அவரை வைத்திருந்தார். இந்த 3 மாதம் தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் மரித்து போனார். அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனார். இந்த 3 மாதம் நாங்கள் போன ஒவ்வொரு கிளாஸும், ஒவ்வொரு மணித்துளிகள், ஒவ்வொரு நிமிஷம் எல்லாமே விலையேற பெற்ற. ஏன்னா பைபிளை எடுக்க மாட்டார். பைபிளை புரியாதவங்க கூட புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பார். யாருக்குமே புரியாது, அப்படிப்பட்ட காரியங்களை அழகாக சொல்லிக் கொடுப்பார்.
பைபிளை எடுக்காமலே. நாங்கள் அவர் ஆக்சுவலாக ஜியாகிரஃபி எடுத்தார், பைபிள் ஜியாகிரஃபி என்று சொல்லி அதான் அவர் எடுத்த சப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா அது பைபிளுடைய கானான் தேசம் எங்கே இருக்குது, எகிப்து எங்கே இருக்குது, அதெல்லாம் சும்மா நமக்கு கண்ணில் தான் தெரியும். ஏதோ கேள்விக்கு பாடுறோம் அவ்வளோதான். இப்போ இந்தியா மேப்னால் நமக்கு ஒரு மேப் இருக்குது, மேப் தெரிஞ்சிடும். ஓகே, இந்தியா மேப், கீழே இலங்கை இங்கே இருக்குது தெரியும். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் கேட்டால் ஆசியா, இது எங்கே இருக்குது தெரியுமா, இஸ்ரேல் எங்கே இருக்குது தெரியுமா, தெரியாதுல்ல. இல்லை 10th படிக்கணும், அவங்கள தெரிஞ்சிருக்கணும். எங்கே இருக்குன்னா தெரியாது. பைபிள் பின்னாடி இருக்குது, பைபிள் பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் இருக்குது. பைபிள் ஜியாகிரஃபியை கற்றுக்கணுன்னா அந்த பின்னாடி இருக்கிற மேப்பெல்லாம் பாருங்கள். அந்த பைபிளில் ஒரு ஊர் பேர் சொல்லும்போது அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் ஜியாகிரஃபியை கற்றுக்கணும். அழகாக போர்டில் படம் வரைஞ்சி இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது பார்க்காமலே எழுதி வரைஞ்சிட்டு போயிடுவார். அதை வச்சு ஒவ்வொரு இடத்தை குறித்து முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தார். காசான்னு எடுத்தால் காசாவை குறித்து சொல்லி கொடுத்தார். யோர்தான் எடுத்தால் யோர்தானுடைய எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்தார். அப்படி ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், அவர் மூலமாக தான் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். இந்த 430 வருஷங்கள் அப்படின்னும் போது இந்த 30 வருஷம் என்ன கணக்கு அப்படின்னா தேவன் மாற்றி சொல்லலை. ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னார், தேவன் என்ன சொன்னார் அதை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் வரும் என்று நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், உன்னுடைய ஜனங்கள் 400 வருஷங்கள் என்ன செய்வார்கள், எகிப்திலே உபத்திரவப்படுவார்கள். 400 வருஷத்தின் முடிவில் நான் ஜனத்தை சந்திப்பேன். இப்போ இந்த 30 வருஷம் என்னது, இந்த 30 வருஷம் யோசேப்பு உயிரோடு இருந்த நாட்கள், யோசேப்பை அறிந்த ராஜா இருந்த நாட்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, எகிப்துல சந்தோஷமா இருந்தாங்க, எந்த குறை இல்லாம. உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல சுபிக்ஷமா இருந்தாங்க. கோசேன் நாடுன்னு அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்தாச்சு. அவங்க நல்ல ஜாலியா இருக்காங்க. யோசேப்பை அறிந்த ராஜா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த நெருக்கமும் இல்லை, அவங்கள கொடுமைப்படுத்தவில்லை, சந்தோஷமா இருந்தாங்க. தேவன் சொன்னபடி அந்த 30 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 400 வருஷங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், உபத்திரவப்பட்டார்கள். அந்த உபத்திரவப்பட்ட வருஷம் முடிந்த அந்த வெரி செகண்ட், தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் முடிந்த அந்த வெரி செகண்ட் கரெக்டா தேவன் என்ன செய்தார், அவர்களை எகிப்து தேசத்தை விட்டு புறப்படப்படினார். தேவன் ஒரு வார்த்தையில கூட அவர் என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போகவே போகாது. ஒரு நாளும் மற செய்வேன்னு சொன்னா செய்வார். குறித்த காலம், கரெக்டான டைம், டியூ டைம், செட் டைம், கரெக்டா ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருப்பார். நம்ம அலாம் வச்சு எழுந்துக்கணும்னு நினைப்போம். இன்னைக்கு சண்டே காலையில 4 மணிக்கு எழுந்து சமையல்லாம் அலாம் அடிச்சுக்கிட்டே இருப்போம், அலாம தட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். காரணம் என்ன, நாம் ஒரு டைம் செட் பண்ணுவோம், எழுதுகிற ஒரு டைம். ஆனால் தேவன் கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக நம்மை நடத்துகிற பரிசுத்தர். சிறுவேல் ஜனங்களை சரியாக நடத்துகிறார். அதே போல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக குறித்த காலம் வந்தது. இது ஒரு விதத்தில் பார்க்கும்போது உலகத்திலேயும் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்காக குறித்த காலம் வந்துடுச்சு. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேல் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அநேக போராட்டங்கள் எல்லாம், இவங்க அங்கேருந்து குண்டு வீசுறாங்க, அவங்க அங்கேருந்து மிசைல்ஸ் போடுறாங்க, மாற்றி மாற்றி அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள், போர் ஆரம்பிச்சிருச்சு. எருசலேமை சுற்றிலும் சேனைகள் சூழ்ந்திருக்க காணும்போது என்ன முடிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள் என்று இயேசு சொன்னார். இப்போ இன்னும் ரொம்ப நாள் இருப்போம்லாம் நினைக்காதீங்க, குறித்த காலம் வந்துருச்சு. தேவன் சொன்ன குறித்த காலம். நம்ம இன்னும் பிளான்லாம் பண்ண 10 வருஷம் பிளான், 15 வருஷம் பிளான். ஊழியத்துக்கு கூட இப்போல்லாம் பிளான் என்னது, 10 வருஷம் 15 வருஷம் பிளான். நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, இயேசு வந்தாருன்னா போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவன் வச்சிருக்கிற வரைக்கும் தான் இருப்போம், சொன்ன செகண்ட்ஸ் கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய ஜனத்துக்காக குறித்திருக்கிற ஒரு டைம் வந்துருச்சு. இனி காலம் செல்லாது. அப்ப தேவன் சொல்லுகிற காரியம், ஆயத்தமாயிருங்கள்.
இது நாம என்ன பண்ண வேண்டிய காலம்? அசதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல, ஆயத்தமாக வேண்டிய காலம். உலகத்துல இருக்கிறவங்க உலக பிரகாரமாய் ஜாலியா இருக்கிறாங்க. எதுக்காக ஜாலியா இருக்காங்க? இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நல்லா சாப்பிடுவோம், ஜாலியா இருப்போம், நல்ல இஷ்டம் போல வாழ்வோம், நம்ம மனதின்படியெல்லாம் ஓடுவோம். ஏன்னா எப்போ மரணம் வரும்னு தெரியாது, அதனால நம்ம ஜாலியா இருப்போம்னு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும், இந்த மரணம் நம்மை மேற்கொள்ளாது. நாம் என்ன செய்கிறோம்? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமாக இருப்போம், உத்தமமாக இருப்போம், உண்மையாக இருப்போம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம். நமக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க வாழ்கிற மாதிரி நாம் வாழணும்னு நினச்சோன்னா தேவன் நம்மை பார்த்து நகைப்பார், நம்மை பார்த்து நகைப்பார், வேதனைப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்ய வேண்டியவர்கள்? ஆயத்தமாகிற காலம். ஏதோ நிர்விச்சாரமாய் ஓடிக்கொண்டிருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஷ்டம் போல வாழ்ந்து இஷ்டம் போல ஓடுறதுக்காக அழைச்சிருந்தாருன்னா நம்மளும் 4 பேரை போல ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் அழைக்கப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நீதிமான் ஆக்கப்படுகிற ஒரு காலம். இன்னும் நீதி, பூரண நீதிக்குள் பிரவேசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீதியின் மேல் நீதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், உண்மையில் மேல் உண்மை, பலத்தின் மேல் பலன், எல்லாமே எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று போயிட்டே இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். நீதிக்கு மேலே நீதி. நான் கொஞ்சம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேங்க, நான் இப்போ கொஞ்சம் பொய்லாம் சொன்னேன், இப்போ பொய்லாம் விட்டேன், ஓகே, அது ஓகே. அடுத்தது ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேங்க, இந்த காரியம்லாம் செஞ்சேன், இப்போ அதெல்லாம் விட்டேங்க, ஓகே, அடுத்த ஸ்டெப். நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேங்க, கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாம் உண்மை இல்லாமல் இருந்தேன், பண விஷயத்துல எல்லாம் பொய்யா இருந்தேன், வட்டிக்கு விட்டேன், எல்லாம் பண்ணேன், இப்போ அதெல்லாம் விட்டேன், ஓகே, அடுத்த ஸ்டெப். நீதியின் மேல் நீதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஒவ்வொரு தரம் கம்யூனியன் எடுக்கும் போதும் அவருடைய சரீரத்தை நாம் துக்கப்படுத்தக்கூடாது, அவருடைய ரத்தத்தை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தாரை போல பேசுகிறது, உலகத்தாரை போல வாழ்கிறது, உலகத்தாரை போல சிந்திக்கிறதற்கு அழைக்கப்படவில்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:1-2, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவுமான சித்தம் இன்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதுனாலே, உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். மறுரூபமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் மறுரூபம். அடிக்கடி சொல்றது போல, அந்த பட்டர்ஃப்ளை அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பார்க்க அருவருப்பான ஒரு புழுவாதான் இருக்கும். யாராலும் மதிப்பு இருக்காது. யாராவது புழுவை தூக்கி எடுத்து வச்சு அதை பார்த்து அழகு பார்ப்பாங்களா? கீரையிலையோ காயிலையோ ஒரு பூச்சி பார்த்துட்டா நான்லாம் அதை போடவே மாட்டேன், அந்த காயை அப்படியே தூக்கி போட்டுருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவோம், அந்த இது பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ அந்த பூச்சி இருக்கு. யாராவது புழுவை கொண்டாடுவாங்களா? இல்லை. அப்படிதான் இன்னைக்கு நாம இருக்கோம். அருவருக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறோம், வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறோம், யாரும் விரும்பத்தகாத ஒரு காரியத்துல தான் இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம எப்படி இருந்தாலும் நம்ம நேசிக்கிறது உள்ள மகிமையின் மேல் மகிமை அடைய, அந்த கூட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் அந்த புழு எப்படி அந்த இலைகளை சாப்பிட்டு 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 அதில் வச்சிருக்க உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு பலத்தின் மேல் பலன் அடைகிறதோ, எப்படி உன்னதத்திற்கு நோக்கி பறக்கிறதற்கு அது பலன் அடைகிறதோ, அப்படி நம்மை பலப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். புழுவாவே இருக்க அழைக்கப்படலை. இந்த உலக சரீரத்திலே வாழ நம்மை அழைக்கல. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னதான் ஸ்டைல் பண்ணாலும் கொஞ்ச நாள் தான், எவ்வளோதான் பவுடர் போட்டாலும் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் அழிந்து போகும். நல்லா யோசிச்சு பாருங்க. அது அழகாக சங்கீதத்தில் எழுதியிருப்பார். இந்த நாம் வாசிக்கிற 102ஆம் சங்கீதத்தில் அழகாக எழுதியிருப்பார். எப்படி இருக்கிறதுனா, எல்லாம் மாயை, கொஞ்ச நாள்ல எல்லாம் மறைஞ்சிடும். புகையை போல இருக்கும். புகை எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் புகை மூட்டமாக இருக்கும், அப்புறம் எல்லாம் கிளியர் ஆகிடும், காணா போச்சு. எங்கே போச்சு தெரியாது. புகை யாராவது தேடி போக முடியுமா எங்கே போச்சுன்னு? ஒரு 2 புகை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் வருமா? வராது. போச்சுன்னா அவ்வளோதான். அப்படிதான் மனுஷ வாழ்க்கை. பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க இல்லாமல் போயிடுறாங்க, நடந்துக்கிட்டே இருக்கவங்க இல்லாமல் போயிடுறாங்க. அனித்தியமான உலகத்தில் இருக்கிறோம். புகையை போல ஒழிந்து போகிற வாழ்க்கைக்குள் போய் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை,
பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், உத்தமத்தின் மேல் உத்தமம். இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க 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 ஒரு நாள் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிற நாள். அது இன்னும் ரொம்ப நாள் போகும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா காரியங்களும் நடந்தேறி முடிகிற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் வந்துட்டோம். எல்லாம் சொல்லப்பட்ட அத்தனையும் நிறைவேறிடுச்சு. எல்லாம் மீடியா வழியாக ஒரு பக்கம் பிசாசு கிரியை செய்யணும், உலக காரியத்தில் ஒரு பக்கம் கிரியை செய்யணும். நம்ம இந்த மீடியா யூஸ் பண்ண முடியல. எத்தனையோ தேவையில்லாததுக்கு ஓடுது. நாங்கள் இதை எடுக்கணுன்னா முந்தா நாள் வீடியோ ஒன்று எடுத்துட்டேன். நேற்று காலையில் கொடுக்கணும். அதை 10 மணிக்கு அவங்க போடுவாங்க. என்னோடதுல நெட்டு காலி. அதெல்லாம் நெட் போட மறந்துட்டோம். எல்லாரோட செல்லும் காலியாக இருக்குது, நெட்டு இல்லை. போடுறதுக்கு ஒரு கம்மியாவது போடலான்னா கூட போடுறதுக்கு கூட நெட்டு கிடையாது. என்ன செய்யன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ண தெரியாமல் அங்கே ஃபோன் பண்ணி கடைசியில் நெட்டு ஒரு வழியாக போட்டு எடுத்து அங்கே அனுப்புனா, அந்த டிவியில் போடுறவங்க, நித்தியம் டிவியில் போடுறவங்க, அவங்க இதில் நெட் இல்லை. அந்த 10 o'clock போட வேண்டிய பாட்டு அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒன்றும் தெரில. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் இல்லை, நெட்வொர்க் ப்ராப்ளம் போல, நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்போ எவ்வளோ தூரம் பிசாசு போடுறாங்க. ஒரு செய்தியை ஜனங்க கேட்குறதுக்கு, அதை கேட்குறதுக்கு நாம் பிரயாசப்படுறது ஒரு பக்கம்னா, அதை அவங்க கேட்க விடாமல் பண்ணுறதுக்கு எது வரைக்கும் போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு போராட்ட காலத்தில் வந்திருக்கும். எல்லாம் நமக்கு சாதகமாய் அல்ல. எதோ பேசுகிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. தேவையில்லாத கதை பேசி டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கதையோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனை சொல்லும்போது, தேவனை அறிவிக்கும் போது அநேக காரியங்கள் தடையாகி இருக்கிறது. அநேக விதத்தில் தடைகள் எழும்புகிறது. அந்த தடைகளை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நாம் முன்னேறி கொண்டே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு வருகிற பாடுகள் கூட அது தடை தான். நம்மை ஒடுக்கி நொறுக்கி தேவனுக்கு ஆயத்தமாக கூடாதபடி தடுக்கிற தடைகள். அதுக்காக நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, குறித்த காலம் வச்சிருக்காரு கர்த்தர். அந்த நாளில் நமக்கு வேண்டியதை செய்வார். குறித்த காலம் வைத்திருக்கிறார். அதை குறித்த காலம். 2வது ஆயத்தமாகிற காலம். நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அநேகரை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலம். அந்த காலத்தில் நான் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கொஞ்ச காலம், நமக்காக கொஞ்ச காலம் தான் இந்த பூமியில இருந்துப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப ஆசையாக வாங்கினீங்கன்னா யோசிச்சுக்கோங்க, கொஞ்ச காலம் தான் இருக்கும். ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் பாடு ஜாஸ்தி வரும்போது யோசிச்சுக்கோங்க, கொஞ்ச காலம் தான் இந்த பாடு. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் என்ன செய்வார்? நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச காலம் தான் இந்த பாடு. இது அனுக்கிரக காலம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அந்த அனுக்கிரக காலத்துக்காக எல்லாருக்கும் ஒரு வேலை இது போராட்டத்தின் காலமாக இருந்தாலும் நமக்கு தேவனோட அனுகிரகத்தை கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாளும் தேவாவியான நம்மோடு கூட பேசியிருக்கிற பிரகாரம் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த குறித்த காலத்துக்காக, உடைய வருகையின் காலத்துக்காக எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து, கிருபையின் மேல் கிருபை அடைந்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.